உங்கள் லைஃப்பில் எதுவுமே சேஞ்ச் ஆகலைன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? நான் நிறைய எஃபோர்ட்ஸ் போடுறேன், ஆனால் எனக்கு ரிசல்ட்டே வர மாட்டேங்குது. நான் நிறைய ட்ரை பண்ணுறேன், நான் பண்ணுற எல்லாமே எனக்கு ஃபெயிலியர் ஆகுது. ஒருவேளை நான் லக்கியான பர்சன் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் ரீசன் இல்லைங்க. நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுற சில ஹேபிட்ஸ் தான் உங்களையே தெரியாமல் உங்களோட லைஃப்பை டெஸ்ட்ராய் பண்ணிகிட்ருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இன்னைக்கு நான் சொல்ல போகிற இந்த 3 ஹேபிட்ஸை உங்களோட டெய்லி லைஃப்பில் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாமலே உங்களோட லைஃப்பை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொலாப்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அதுவே இப்போ இந்த மிஸ்டேக்கெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அன்ஸ்டாப்பபிள் பர்சனாக மாறிடுவீங்க. ஹேபிட் நம்பர் 1, எஸ்கேப்பிங் ரியாலிட்டி. நம்ம நிறைய நேரம் ஃப்ரீயாக இருக்கும் போதும் சரி, நம்ம சோகமாக இருக்கும் போதும் சரி, போர் அடித்தாலும் சரி, நம்ம எல்லாருமே இன்றைக்கி பண்ணுற விஷயம் என்ன தெரியுமா? நம்ம மொபைல் எடுத்து ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறோம். நிறையா ரீல்ஸ் பார்க்குறோம், நிறைய ஷார்ட்ஸ் பார்க்குறோம், ரேண்டமான வீடியோஸ் நிறையா பார்க்குறோம். இதெல்லாம் நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லிக்கிறீங்க, இதை நான் என்ன ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக பார்க்குறேன்னு. ஆக்சுவலாக நீங்கள் உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கலங்க, நீங்கள் எஸ்கேப் ஆகிறதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம எல்லாருக்குமே லைஃப்பில் நிறைய ட்ரீம்ஸ் இருக்குங்க. சொந்தமாக வீடு வாங்கணும், கார் வாங்கணும், நம்ம நிறைய அச்சீவ் பண்ணணும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் நமக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு 5 நிமிஷம் கிடைச்சாலும் போதும், நம்ம ஃபோன் பார்த்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ஏதாவது யோசிக்கலான்ட்டு அந்த மொபைலை எடுக்கிறோம். ஆனால் அந்த 5 நிமிஷம் மட்டுமா நம்ம மொபைலை யூஸ் பண்ணுறோம்? அந்த 5 நிமிஷம் 2 மணி நேரமாக ஆகுது. இதையே நீங்கள் உங்களோட டெய்லி லைஃப்பில் நீங்கள் பண்ண வருஷம்தான் போய்கிட்டே இருக்குமே தவிர நம்ம ட்ரீமு அப்படியே தான் இருக்கும். அதுக்கான எந்த சேஞ்சுமே நம்ம லைஃப்பில் நடக்கவே நடக்காது. ஸோ நீங்கள் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணலாங்க. உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறதா நினச்சி உங்களோட ஃப்யூச்சரையே நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. டெம்பரவரி கம்ஃபர்ட்டுக்காக உங்களோட பெர்மனண்ட்டான சக்ஸஸை லூஸ் பண்ணிடாதீங்க. சரி, இப்போ நான் இதை மாற்றணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்களா? டெய்லியும் 2 மணி நேரம் நான் ஃபோன் பார்க்க மாட்டேன், நோ ஃபோன் ஜோன் அப்படின்னு ஒரு முடிவெடுங்க. அது கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் போர் அடிக்கும். உங்கள் மைண்டே சொல்லணும், 2 மணி நேரம் ஃபோன் பார்க்காம நீ என்ன பண்ண போகிற? உனக்கு இருக்கிறதே இந்த 2 மணி நேரம் தான், இந்த டைமில் கூட நீ ரிலாக்ஸ் பண்ணாமல் என்ன பண்ண போகிற? பரவாயில்ல, ஃபோன் பாரு அப்படின்னு உங்கள் மைண்டு சொல்லும். பட் இதெல்லாம் தாண்டி நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த 2 ஹார்ஸ் நீங்கள் மொபைல் பார்க்காம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 ஹார்ஸ் எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் உங்களோட தாட்ஸோடு நீங்கள் அமைதியாக உட்காந்து பாருங்களேன். உங்கள் மைண்டு அவ்வளோ ஃப்ரீயாக, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக, உங்களை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக வச்சுருக்கோம் அந்த 2 மணி நேரம். ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ண பயப்படுற வரைக்கும் நமக்கு சக்ஸஸ் நம்ம பக்கத்தில் வரவே வராதுங்க. ஹேபிட் நம்பர் 2, ஓவர் திங்கிங் இன்ஸ்டெட் ஆஃப் ஆக்டிங். எந்த ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னாலும் நம்ம மைண்டு நம்மக்கிட்ட சொல்லும், நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா பாதி நாள் போயிடுச்சு, நெக்ஸ்ட் மந்த் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னு நம்ம மைண்ட் நமக்கு ஐடியா கொடுக்கும். இது எல்லாமே ஓவர் திங்கிங் கிடையாதுங்க, செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். நம்ம ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு நம்மக்கிட்ட சொல்கிறதே நம்ம மைண்டு தான். பட் அதை ஸ்டார்ட் பண்ண விடாமல் நம்மளை கெடுக்கிறது நம்மளோட ஓவர் திங்கிங். கார் ஓட்டணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் எனக்கு ரோடு பர்ஃபெக்டாக இருக்கணும், எனக்கு எந்த டிராஃபிக்கும் இருக்கக்கூடாது, வெதர் கிளியராக இருந்தால் தான் நான் கார் ஓட்டுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் காரு ஓட்டவே முடியாது. ஓவர் திங்கிங் ஒரு ஸ்லோ பாய்சனுங்க. நம்மளை எந்த விதமான ஆக்ஷனுமே எடுக்க விடாமல் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக கீல் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு ரொம்ப ஓவர் திங்கிங்காக இருக்குது, கிளாரிட்டி வரட்டும் நம்ம வெயிட் பண்ணோன்னா நமக்கு கன்ஃபியூஷன் தான் வரும். அதுவே நமக்கு ஒரு விஷயம் தோணும் போது அதுக்கான ஆக்ஷனை நம்ம எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், கிளாரிட்டி ஆட்டோமேட்டிக்காகவே வருங்க. இங்கே பர்ஃபெக்ட் மொமெண்ட், பர்ஃபெக்ட் டைம்னு ஒன்று கிடையவே கிடையாது. எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு விஷயம் தோணுதா, அதுக்கான ஆக்ஷன் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டா உங்கள் லைஃபு தானாகவே பர்ஃபெக்டாகவும் ரைட் டைமாகவும் மாறிடும். ஹேபிட் நம்பர் 3, லிவிங் வித்தவுட் பர்பஸ், எய்ம்லெஸ் லைஃப். டெய்லி எழுந்து ஃபோன் பார்த்து வேலைக்கு போய் சாப்பிட்டு தூங்கி அதையே ரிப்பீட் பண்ணிகிட்ருக்கோம். இது லைஃப் இல்லை, இது சர்வைவல் லூப்பு. லைஃப்பில் கோல் இல்லைன்னா எங்கே போகணும்னு தெரியாது, டைரக்ஷன் இல்லைன்னா நம்மக்கிட்ட ஸ்பீடு இருந்துமே யூஸ் இருக்காது. சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகணுன்னு நினைக்கிறீங்க, ஆனால் நீங்கள் நினச்ச உடனே சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போயிட முடியுமா? சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கான வழி நமக்கு தெரிஞ்சாதான் போக முடியும். இதை தான் டைரக்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணுன்றதுக்கான வழி நமக்கு தெரிஞ்சாதான் நம்மளோட கோலை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். கோல் இல்லாமல் ஒரு லைஃப்பை நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னா நீங்கள் என்ன ரீச் ஆனாலும் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்காது. உங்களோட லைஃப்பு எம்டியாக தான் இருக்கும். கோல் இல்லாத லைஃபு இன்ஜின் இல்லாத ட்ரெயின் மாதிரிங்க. என்கிட்ட இத்தனை நாள் கோலே இல்லை, சரி இப்போ நான் கோலோட நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு ஏதாவது ஒரு பர்பஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா
நீங்கள் கேட்க வேண்டியது உங்ககிட்ட தான். தினமும் கேளுங்க, நான் என்னவா ஆகணும், என் லைஃபுக்கான அர்த்தம் என்னன்ட்டு நீங்கள் திரும்ப திரும்ப உங்ககிட்ட டெய்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட தாட்ஸும் உங்களோட மைண்டும் உங்களுக்கான பதிலை கண்டிப்பாக சொல்லும். உங்கள் கோலுக்கான கிளாரிட்டி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் லைஃபு பயங்கர எனர்ஜி கொடுக்கும். உங்கள் லைஃப்பை டெஸ்ட்ராய் பண்ணுற ஹேபிட்ஸை நீங்கள் தான் உங்கள் டெய்லி லைஃப்பில் சூஸ் பண்ணுறீங்க. பட் நீங்கள் நினச்சா உங்களால் அதை மாற்றவும் முடியும். இன்றைக்கே டிசைட் பண்ணுங்கள், எஸ்கேப் ஆக போகிறீங்களா இல்லை எதுவாக இருந்தாலும் நின்று ஃபேஸ் பண்ண போகிறீங்களா? உட்காந்து ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்க போகிறீங்களா இல்லை அதுக்கான ஆக்ஷனை எடுத்து லைஃப்பை மாற்ற போகிறீங்களா? இந்த சர்வைவல் லூப்லேயே மாட்டிக்கிட்டு முழிக்க போகிறீங்களா இல்லை ஒரு அழகான பர்பஸான லைஃப்பை வாழ போகிறீங்களான்னு? உங்கள் லைஃப்பை யாரும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. நீங்கள் சேஞ்ச் ஆனால் உங்கள் லைஃபு தன்னால் சேஞ்ச் ஆயிரும். இந்த 3 ஹேபிட்ஸில் நீங்கள் இன்றைக்கே ஸ்டாப் பண்ண போகிற ஹேபிட் என்னன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.